வணக்கம் வணக்கம் ரோகளே. நம்ம அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் எல்லோரும் பார்த்துருப்போம், லவரியா அப்படிங்கிற ஸ்வீட்டு. நானும் இப்போ 2-3 சீன்ஸ் பார்த்தேன் யூடியூப்லையும். ஸோ இன்றைக்கி வந்து நைட்டுக்கு வந்து இடியாப்பம் ரெடி பண்ணேங்க. ஸோ அப்படி அதை செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் ஸ்ரீலங்கன் ஸ்வீட்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. நம்ம நார்மலாக பூரணம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டியதுதான். இதோ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இதை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பாயில் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஓகேவாங்க. இடியாப்பம் மாதிரி இடியாப்பம் போலயே புழிஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த பூரணத்தை வைக்கணும். தேங்காய், வெல்லம், ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு நல்ல லைட்டாக ஹீட் பண்ணி அது நல்ல உருகுனதுக்கப்புறம் அந்த பூரணம் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த இடியாப்பத்தில் வச்சு அவிச்செடுக்க வேண்டியதான். ஓகேவாங்க. ஸோ இடியாப்பெல்லாம் புழிஞ்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு டிஷ்ஷாக உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே மக்கள், இப்போ என்னென்னா இலையில வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு நான் அப்போ தான் அதை நல்லா லைட்டாக அது இடியாப்பத்தை ரோல் பண்ணும்போது சரியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன், எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். ஓகேவாங்க. நல்லா மெல்லிஸாக புரிஞ்சுக்கணும். ஓகேவாங்க. இப்போ என்னென்னா இதில் இந்த பூரணத்தை இப்படி வைக்க வேண்டியதான். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். வச்சுட்டு இதாக இருக்கலாங்க. இதை இப்படி ஒரு மடக்கு. மடங்கிருச்சே. ஓகே. அப்புறம் இதையும் இப்படி மடக்கிட்டு இதில் காட்டுமா. ஐயோ, இது வருமாங்க. இது கொஞ்சம் காட்டு ஸ்ரீனி. வந்துருச்சு. ஆஹா, பார்ப்போம் பாயில் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு. காட்டுடா. இன்னொரு புரிஞ்சிடும். ஸ்டாப் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் திக்காகவே பிழிஞ்சிக்கலான்னு பார்க்குறேங்க. அது மடக்கிறச்ச அந்த இது வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இது கொஞ்சம் திக்காகவே பிழிஞ்சிருக்கேன். ட்ரையல் தானே அப்படிங்கிறதுனால நிறைய பண்ணலை. இது கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டுன்னு ரெடி பண்ணியிருக்கேங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஓகே. இது கொஞ்சம் இங்கே காட்டு ஸ்ரீனிமா. ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஓகே. பாயில் ஆனவுடனே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மக்களே, ஸ்ரீலங்கன் ஸ்வீட் லவரியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எடுத்து பார்ப்போம். மக்களே, லவரியா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று மட்டும் உதிர்ந்துருச்சு. அதுவும் வேஸ்ட் ஆகாது, நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இது கரெக்டாக அந்த ஷேப்பில் வந்திருக்கு. என்னென்னா இவ்வளோ பெருசாக புளியக்கூடாது, கொஞ்சம் சிறுசாக புளிஞ்சிக்கணும். அது மாதிரி திக்காக புளியணும், அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மக்களே, இருங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்பதை பிடிச்சிக்கோமா. இது காட்டு. ஓகே. நல்லதான் பாயில் ஆயிருக்கு. ஓகே மக்களே, சக்ஸஸ். ஆனால் சக்ஸஸ் தான். ஓகேவா.